பலவீனமான பாஜக அரசை நமது முழக்கம் மூலம் செயல்பட வைக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக எம்பிக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மக்களுக்கு கொடுத்துள்ள வாக்குறுதிகளை மக்களவையில் முன்வைக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாம தமிழ்நாட்டுக்கான கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் உறுதியை எடுத்து வச்சு வாதாடணும், போராடணும். ஏராளமான வாக்குறுதிகளை நான் மக்கள் மன்றத்தில் வச்சிருக்கிறோம். அவை எல்லாத்தையும் நாடாளுமன்றத்தை முன் வச்சு செயல்பட வைக்கணும். பலவீனமான பாஜக அரசை நம்மோட முழக்கங்கள் மூலமா செயல்பட வைக்க வேண்டிய கடமை உங்க எல்லோருக்கும் இருக்கு. நம்ம கழக தேர்தல் அறிக்கை படியுங்க. கழகத்தின் கடந்த கால நிலைப்பாடுகளை உணர்ந்து தெரிந்து பார்லிமெண்ட்ல பேசுங்க. நாடாளுமன்ற விவாதங்கள் எடுத்து படிங்க. நாடாளுமன்றத்துக்கு தவறாம போகணும். முழுமையா இருந்து எல்லோருடைய பேச்சையும் கேட்கணும். கடந்த முறை எதிர்க்கட்சி வரிசையில கூட்டம் குறைவா இருந்துச்சு. ஆனா இந்த முறை 234 உறுப்பினர்கள் இருக்க போறீங்க. ஒரு விதத்துல பார்த்தா பாஜகவுக்கு சரிக்கு சமமா இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இருக்க போறோம். இந்த வாய்ப்பை ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு பயன்படுத்திக்குங்க.